வணக்கம் சார். இந்த பட்ஜெட் நீங்க பாத்தீங்களா சார்? பார்த்தேன் சார். இதுல குறிப்பாக அரசாங்கத்தினுடைய கடன் தொகை 27 இறுதியில் 10.62 லட்சம் கோடியாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக வரி வருவாய் இந்த ஆண்டை பொறுத்தவரை 2.06 லட்சம் கோடி தான். ஆனா கடன் வாங்கி இருக்கக்கூடியது மட்டுமே பாத்தீங்கன்னா 1.84 லட்சம் கோடி கடன். அதாவது வருவாயை விட 90% அளவிற்கு கூடுதலாக இந்த அரசு கடன் வாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணியிருக்காரு. சார், இந்த பட்ஜெட் குறித்த உங்களுடைய பார்வை சார், அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் தொடர்பான உங்களுடைய கருத்து ரெண்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது முழுக்க முழுக்க ஒரு இடைக்கால இன்டரிம் பட்ஜெட் தான். அதாவது ஒரு டிரான்சிஷனல். இப்போ இந்த சட்டமன்றம் முடியும் போது புதிய சட்டமன்றம் உறுப்பினர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு முழு பட்ஜெட், அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அது நடக்கும். சோ இப்போ பிரசன்ட் பண்ணி இருக்கிறது மரபு தான். அதாவது மாநில அரசாகட்டும் மத்திய அரசு எல்லாமே இந்த பதவி காலம் முடியும் பொழுது அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான இந்த நிதி, இந்த பினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நிதி மேலாண்மை குறித்து வெளியிடப்படக்கூடிய பட்ஜெட் ஒண்ணு. இரண்டாவதாக இது தேர்தல் எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனால கட்டாயம் இது தொடர்பான அவர்களுடைய அந்த 5 ஆண்டு காலத்தில் செய்யப்பட்ட விஷயங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், எட்டப்பட்ட இலக்குகள், இது போன்ற விஷயங்கள் பரவலாக பட்ஜெட்ல இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒன்றுதான். பட் பெரிய அளவுக்கு மாற்றங்களோ இல்ல அறிவிப்புகளோ இல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோ இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக ரியலிஸ்டிக்கா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது இன்டரிம் பட்ஜெட் தான், ஒரு கேர்டேக்கர் பட்ஜெட். அதாவது இவர் இந்த பதவி காலம் முடிய போது சட்டமன்றத்திற்கு வரக்கூடிய சட்டமன்றத்துல யார் பெரும்பான்மை எந்த கட்சி கிடைக்கிறதோ, ஆட்சியை அமைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த முழு பொறுப்பு, முழு பட்ஜெட்டை கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு வழங்கப்படும். இது நடைமுறை, இப்படிதான் கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய கட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி இப்ப அந்த கடன் அளவு அப்படிங்கிறது உயர்ந்திருப்பது நிச்சயமாக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு காஷன் தான். அதுல ஒன்றும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஒரு அரசாங்கம் கடன் வாங்குவதும் ஒரு தனிநபர் ஒரு வீட்டு கடன் வாங்குவதும் வெவ்வேறு விஷயம். ஒரு தனிநபர் கடன் வாங்கும் பொழுது அவர்கள் வீடு வாங்குவதற்காக ஹோம் லோன் எடுப்பார்கள், இல்ல வெஹிக்கிள் லோன், இது போன்ற அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவார்கள். இப்ப அரசாங்கத்தை பொறுத்த அளவுல அது போன்ற விஷயங்கள் கிடையாது. அரசாங்கத்திற்கு 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஒண்ணு திட்டங்கள், அதாவது அடிப்படையான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு சென்று சேர்வதற்கு உட்கட்டமைப்பு வசதிகள், பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்களை கொண்டு வருவது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள், சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சோ இது எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கிரிட்டிக்கல். கடன் வாங்குவது தவறில்லை, கடன் அளவு அந்த பிஸ்கல் கேப் அப்படிங்கிறது மத்திய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு பிஸ்கல் கேப் வைத்திருக்கு. இதை தாண்டி கடன் வாங்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில. பட் அந்த வாங்கக்கூடிய கடன் ப்ரொடக்டிவா இருக்கா அன்ப்ரொடக்டிவா இருக்கா, அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு வரக்கூடிய வருவாய், மாநிலங்களுக்கு வரக்கூடிய அந்த வருவாயில கிட்டத்தட்ட 60% அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளம், அவர்களுடைய ஓய்வூதியம், பென்ஷன், பிறகு இது போன்ற அந்த சமூக திட்டங்கள், இதற்கு இது போன்ற விஷயங்கள், வட்டி கட்டுவது, அதாவது வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவது ஒரு மிகப்பெரிய சுமை. அதனால இந்த 3-4 விஷயங்களை கிட்டத்தட்ட 60% அவர்களுடைய வருவாயில ஆக்குபை பண்ணிடுது. ஸோ அதனால இருக்கக்கூடிய விஷயங்கள்ல குறைவாகத்தான் அவங்களால டிப்ளாய் பண்ண முடியும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த வாங்கக்கூடிய கடன் ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னா அது திரும்பியும் மக்களுக்கு தான் சுமையாக மாறும். ஏன்னா எங்க இருந்தாவது எடுத்துதான் அந்த வட்டி கட்ட முடியும். அதாவது அவர்கள் கடன் வாங்கி அதற்கு வட்டிக்கு கடன் வாங்குவதும் நடக்கும், இல்லைன்னா பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அப்படி கேபிட்டல் ரைஸ் பண்றதும் இப்ப போன வாரம் கூட பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது ப்ரொடக்டிவாக இல்லை. அதாவது இந்த திட்டங்கள் வாங்கக்கூடிய கடன் ரைஸ் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் ப்ரொடக்டிவாக டிப்ளாய் பண்ணப்படவில்லை அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு சுமையாக மாறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள் 28 மாநிலம் பிளஸ் 8 யூனியன் டெரிட்டரி எல்லாருக்கும் இது பொருந்தும். சமீபத்துல கூட பார்த்தோம், கேரளா அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து
15,000 கோடி கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதை தலையிட மறுத்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் அதுல அந்த விஷயத்துல தலையிடல. ஸோ அதனால இந்த நிதி நிர்வாகம் அப்படிங்கிறது கட்டாயம் இப்போ அந்த விழிப்புணர்வு எல்லா அரசாங்கங்களுக்கும் வந்திருக்கு. பட் இந்த கடன் அளவு அப்படிங்கிறது கட்டுக்குள் இருந்தாலும் இந்த கடனை அந்த வாங்கிய கடனை டிப்ளாய் பண்றதுலதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கணும். அதுல வந்து இந்த பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள், புதிய வளர்ச்சி திட்டங்கள், சாலை வசதிகளை மேம்படுத்துவது, இது போன்ற வசதிகளுக்காக கடன் வாங்கி செலவழித்தால் அது ஜிடிபியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் சில அன்ப்ரொடக்டிவ் ஸ்கீம்ஸுக்கு போகும்பொழுது அது எப்பொழுது வருமானே தெரியாது. சார் என்னன்னா சார், இந்த பட்ஜெட்டினுடைய தொடக்க உரையில் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்திய திருநாட்டின் வந்து 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்வது மட்டுமின்றி நாட்டிலேயே இரட்டை இலக்க உயர் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடையும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் நாடே போற்றும் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது இந்த அரசு அப்படின்னு சொல்றாரு. நம்ம அது வந்து இப்போ ரீசெண்டா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை சப்மிட் பண்றதுக்கு முன்னால வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையில் கூட தமிழ்நாடு குறித்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனால இந்த கடன் தொகை அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா முதல்ல தமிழ்நாட்டிற்கு? தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, எல்லா மாநிலங்களுக்குமே ஒரு இஷ்யூவாகத்தான் இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொருளாதாரத்தை இப்போ இந்த 11% பிளஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆண்டுமே வந்து விடாது. இது வந்து ஒரு ஆண்டுக்கு இப்போ 11.19 11.19% வந்திருக்கு. சரி, அது கன்சிஸ்டண்டா ஒவ்வொரு ஆண்டும் வருமா அப்படிங்கறது வந்து நம்ம கடந்த கால வரலாறு பார்க்கும்போது அந்த மாதிரி இல்ல. சரி, அதனால ஒரு ஒன் ஆஃப் கேஸா கூட இருக்கலாம். சரி, பட் என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த அடுத்தடுத்து இப்போ வந்து முதலீட்டு சூழல் அப்படிங்கிறது ரொம்ப போட்டித்தன்மை மிக அதிகரிச்சிருக்கு. முன்பு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பா முதலீடுகள், அது வெளிநாட்டு முதலீடுகளோ இல்ல உள்நாட்டு முதலீடுகள் வந்ததுன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா இது போன்ற ஒரு 4-5 மாநிலங்கள்ல தான் பிரிந்து செல்லும். இப்ப வந்து பல புதிய மாநிலங்கள், ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, யூபி போன்ற பல புதிய மாநிலங்கள் இந்த லிஸ்ட்ல இடம் பிடிக்க போட்டி போட்டு கொண்டிருக்கு. அதனால என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய முதலீடுகள் பிரிந்து பல மாநிலங்களுக்கு செல்வதனால் அந்த போட்டி சூழல் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா, அதாவது 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, இப்ப வெளிநாட்டு முதலீடு இந்தியாவுக்கு வருவதற்கு இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்ப்பார்கள் ஒண்ணு. ஆனா அது மாநிலங்களுக்கு அந்த முதலீடு பிரிந்து போகும்போது மாநிலத்தோடைய வளர்ச்சியை பார்க்க மாட்டாங்க. மாநிலம் தங்களுக்கு என்ன வசதிகளை கொடுக்கும், அது என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கா அப்படிங்கறதான் பார்த்து அவர்கள் முதலீடு செய்வார்கள். அதனால இந்த 2 விஷயத்தையும் அந்த நோக்கில தான் பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய இன்றைய அவருடைய உரையில் மத்திய அரசாங்கம் செயற்கையாக நிதி நெருக்கடியை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சார்? எங்களுக்கு தெரியும் சில திட்டங்களுக்கான பணத்தை அவங்க இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க, பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லியும் கோர்ட் சொல்லியும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அதைத்தான் குறிப்பிடுகிறாரா இல்ல வேற எல்லா வடிவங்களையும் செயற்கையா கொடுக்குது அப்படின்ட்டு இதுக்கு அர்த்தமா? இல்ல வரி இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த அளவுல அந்த டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ், அந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா 41% அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இல்லை, 36 மாகாணங்கள் 28 + 8 யூனியன் டெரிட்டரிக்கு அந்த ஃபார்முலா பிரகாரம் கொடுத்துதான் ஆகணும். கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். கொடுக்கறதோ கொடுக்க முடியாது இல்ல டிலேவா பண்றது அதெல்லாமே நடக்காது. அதனால வரியை பொறுத்த அளவுல அந்த டியூ ஷேர் அப்படிங்கிறது வருது. திட்டங்கள் பொறுத்த அளவுல இது வந்து ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. மாநில அரசுகளும் மத்திய அரசும் சேர்ந்து பல திட்டங்களை வந்து கேட்டு பெறுவது இல்ல வாங்கி பெறுவது அப்படிங்கிறது அது அடுத்தது. பட் அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷனாக அந்த வரி பகிர்வு அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கத்தான் வேண்டும், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பல முறை கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்தாச்சு. அதனால அந்த இதுல எந்த டிஸ்பியூட்டும் எனக்கு அதுலதான் எங்களுக்கு கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு மேல எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த இப்ப வந்து அந்த அவங்க ஜிஎஸ்டி பத்தி பேசினாரா அப்படிங்கிறது தெரியல. அந்த வரி பகிர்வு அப்படிங்கிற வரி பகிர்வு தான், ஜிஎஸ்டி வரி பகிர்வு தான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல சில திட்டங்கள் வந்து இப்ப சென்ட்ரல் ஸ்கீம்ஸ், இந்த எஜுகேஷன் திட்டங்கள், அதாவது அவங்க வந்து சென்ட்ரல்
ஸ்கீம்ல டைப் பண்ணினாதான் அந்த ஃபண்ட்ஸ் வருது அப்படிங்கிறது வேற. அது வந்து வேற திட்டங்கள். ஜிஎஸ்டி பொறுத்த அளவில் கட்டாயம் வரி பகிர்வு அந்த டெவல்யூஷன் அப்படிங்கிறது எனக்கு அது எந்த அந்த 9,000 கோடி எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியல. பட் ஓவராலா பார்க்கும்போது வேற மாநிலம் அதுதான் அது வந்து எந்த எக்ஸாக்ட் டேட்டா அப்படிங்கிறது எங்கிட்ட எந்த ஐட்டம்ஸ்ல அது அந்த பகிர்வை வந்து குறைந்திருக்கா இல்லை கொடுக்கப்படவில்லையாங்கிறது தெரியல. பட் வரி பகிர்வு பொறுத்த அளவில் அந்த அந்த சட்டத்திட்டங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு, அந்த 41% அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்கு. அதனால அந்த அடிப்படையில என்னால ஏன்னா வேற மாநிலங்கள் வேற திட்டங்களுக்கு தான் பேசுறாங்களே தவிர வரி பகிர்வுல இது வரைக்கும் எனக்கு வேற மாநிலங்கள் பேசியது போல எனக்கு தெரியல. ஓகே சார், அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த அந்த அடிப்படையில பார்க்கும்போது அதை தான் எடுத்து பார்க்கணும். ஓகே சார், ஓகே ஓகே.